ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, பட்டர் நான் செய்ய போகிறோம். பட்டர் நான் எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட்டர் நான் எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1/2 அளவுக்கு வாட்டரும் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மில்க் வந்து 1/4 அளவுக்கு வந்து மில்க் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கர்ட் வந்து 1/2 அளவுக்கு கர்டும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், பவுடர் சுகர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 கப் மைதா எடுத்திருக்கேன் நான். அப்புறம் 1 கப் வந்து ஆட்டா. 2 கப் மைதாக்கு 1 கப் ஆட்டா எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன். பேக்கிங் சோடா வந்து 1/4 டேபிள் ஸ்பூன். அப்புறம் சால்ட் தேவையான அளவுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இதுவே கரெக்டாக இருக்கும் மாவு பிசைறதுக்கு. இந்த மாதிரி நல்லா மாவு பேசிங்க. பேசும்போது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அது பேசி வந்து கரெக்டாகிடும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா மாவை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கியாக தான் இருக்கும், ஆனால் போக போக மாவு வந்து கரெக்டாகிடும். 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு பாருங்கள், நல்லா வந்து கரெக்டாகிடுச்சு, சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு பவுலில் வந்து கீழே ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு, அப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவை வந்து மேலே வச்சுட்டு, அதுக்கு மேலே ஆயில் ஊற்றி ஒரு 2 to 3 ஹார்ஸ் நல்லா அதை ஊற விடணும். ஒரு கிளாத் மேலே போட்டுட்டு, அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் நானுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி ஒரு 2 to 3 ஹார்ஸ் வந்து ஒரு பக்கம் வச்சுடுங்க. நல்லா ஊறட்டும். மேலே ஒரு கிளாத் போட்டு வச்சுடுங்க, க்ளீன் கிளாத் போட்டு. அதான் ஒரு 3 ஹார்ஸ் நல்லாவே நான் வச்சுட்டேன், ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே நம்ம கை வச்சோன்னேவே உள்ளே போகும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம நானுக்கு வந்து நல்லா மாவு பெரட்டும் போது நல்லா சாஃப்டாக வரும். நம்ம நான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இதை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் 2 கை விரல் அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லாமே ஒரே மாதிரி வரும். இதை நல்லா உருட்டி, இந்த மாதிரி உருட்டி கூட இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமும் திரட்டலாம். எனக்கு டைம் இல்லாதனால நான் உடனே வந்து திரட்ட ஆரம்பிச்சிடுறேன். ஒரு பிளேட் ஃபுல்லாக மாவு எடுத்து மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு கையில் வச்சு ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவுண்ட் ஷேப் அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரட்ட ஆரம்பிக்கலாம். திரட்டிட்டு இருக்கும்போது நான் ஷேப் வரனால கொஞ்சம் வந்து சைடில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி இழுத்து விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே வந்து நீங்கள் அந்த எள்ளு, இந்த கொரியாண்டர் லீஃப்லாம் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும். பட் நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுறேன். நான் வந்து எள்ளும் கொரியாண்டர் லீஃபும் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆனியன் சீட்ஸ் கூட மேலே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும்.
இது நல்லா முடிச்சதுக்கப்புறம் நான்ஸ்டிக் பேன் இருக்குல்ல, நான்ஸ்டிக் இல்லாத பேனில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதனால இந்த பேன் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம வாட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது எவாப்ரேட் ஆகணும். அப்போ தான் நம்ம பேன் வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ கீழே வந்து நான் வந்து தண்ணியை வந்து தேய்ச்சிக்கிறேன். அப்போ தான் வந்து ஸ்டிக் ஆகும் நம்ம பேனில் போடும்போது. இந்த மாதிரி வாட்டரை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சுருக்க அந்த பேனில் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். பேனை நல்லா திருப்பி மேல் சைடு இருக்கிறதுல நல்லா வந்து ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து பட்டர் தேய்ச்சி சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்ம பட்டர் நான் வந்து ரெடி ஆகிடுச்சு. பிளேட் பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த பட்டர் நான் வந்து நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா இல்லை பட்டர் சிக்கன் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியானது தான். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், செம்ம சாஃப்டாக இருக்குது. பட்டர் நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பட்டர் நான் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே அந்த எள்ளெல்லாம் தூவி மின்ட்டு எல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ளேவரோடு சேர்த்து சாப்பிடும்போது செமையாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.